ஜாலியாக இருக்கு. விசில் தேட்டரில் ஊதுனா இப்போ தெருவில் ஊதிட்டுறான். தேட்டரில் அடித்தான் திரையரங்கில், இப்போ தெருவில் அடிச்சுட்டுறான். ஏன் வந்தோம்னா அவனுக்கும் தெரியல, எதுக்கு கூட போனோம்னு இவங்களுக்கும் தெரியல. 2 பேருக்கு தான் போட்டி. 2 பேருக்கு யாருக்கு? 2000க்கு 2500 இருக்கும். நான் எவ்வளவோ ஒரு கூட பிறந்தவன், மூத்தவன் அண்ணங்கிற முறையில் சொல்லி சொல்லி பார்க்குறேன். டேய் எழுதி கொடுக்குறோம் நான் மாத்திரான்னு சொல்லி பார்க்குறேன். அவனும் பிடிவாதமாக அதையே பிடிச்சிட்டு தொங்குறான். எங்கேருந்தா கொடுப்ப? கல்வி கடன் 20 லட்சம் கொடுப்பானா? ஏன்டா 20 லட்சம் கொடுக்குற கடன்? நீ ஏன்டா கந்து வட்டி நடக்கிறியா இல்லை வங்கி வச்சு பேங்க் வச்சு நடத்துறியா? என்ன கந்து வட்டியா கவர்மெண்ட்டா? எதுக்கு கடன் கொடுக்கணும்? கல்வியை கொடுப்பதுக்கு அரசின் கடன். அந்த 20 லட்சத்தை வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தி தரமான கல்வி கொடுப்பேன்னு சொல்லணும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுக்கக்கூடாது, 40,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ இங்கே வரு, நான் மயம் ஆட்சிக்கு வந்தோடனே பிள்ளையை நான் படிக்க வச்சுருவேன். அம்மா அப்பாவுக்கு முடியல, உனக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துருவேன். தண்ணீரை உனக்கு கொடுத்துருவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். எரிகாற்று ஊரில் இருக்கிற தட்டுப்பாடு இல்லாமல் தந்துடுவேன். ஏன்னா நானே உற்பத்தி செய்வேன். இங்கே உற்பத்தி செய்வேன். குன்னூரில் இங்கே செய்வேன். நான் எப்படி செய்வேன்னு போட்டு காட்டுறேன். நீ நம்புப்பா என்னைய. எல்லா பையனையும் தான் நம்பிட்டு ஒரு தூரம் பெத்த பிள்ளைய நம்புப்பா கொடுப்பேன். ஆனால் ஓசியாக தரமாட்டேன். பஸ்ஸுக்குலாம் ஓசிலாம் கிடையாது. 2, 3 தான் இலவசம்னு எதையும் உச்சரிக்கக்கூடாது. கட்டணம் இல்லாத கல்வி உலக தரத்திற்கு. உலகத்தில் யார்? ஃபின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர் 3ஐயும் முந்துறான் உன் மகன். இனி உலக தரம்ங்கிறது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான். முந்துறேன். மருத்துவம் எங்கள் அப்பாவுக்கு, என்னை பெற்ற தாய்க்கு, என் தந்தைக்கு, நான் பெற்ற பிள்ளைக்கு, என் துணைவிக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்குன்னு ஆசைப்படுறனோ அது என்னை பெற்ற தாய் தந்தையர், என் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது கடைகோடி, குன்னூரில், உதகையில், நீலகிரியில் இருக்கிற தேயிலை பறிக்கிற எங்கள் ஆத்தாவுக்கும் கிடைக்கணும். அதுதான் ஜனநாயகம். புரியுதா? தண்ணீர் உனக்கு மட்டும் இல்லை, பறந்து வர கொக்கு, குருவி, மைனா, சிட்டு, கொத்துற பாம்பு, கடிக்கிற கொசு எல்லாத்துக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் என்னுடைய மாண்பு. அதை செய்வேன். புரியுதா? அவர் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவருக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. 2 பேருக்கு, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேக்குன்னு 2 தொகுதியில் ஓட்டிடுறாப்புல. கான்ஃபிடென்ட் அவ்வளோதான். புரியுதா? அவருக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, முன்னாடி நிற்கிற மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இதில் தோக்கடிச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாப்புல, இல்லை ஒரு அதில் தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாப்புல. தோல்வியை தாங்க முடியாத எப்படா கதாநாயகனாக இருக்க முடியும்? எப்படி? நீ தான் பெரிய கதாநாயகன், 1000 பேர் அடிப்பிய. எதுக்கு 2 தொகுதியில் நிற்கிற? எதுக்கு? உனக்கே நம்பிக்கை இல்லைனா உன் கட்சியில் நிற்கிறவனுக்கு என்னடா நம்பிக்கை வரும்? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு அலைகிறாப்புல. ஏழை விடுறாங்க உங்களை. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் எங்கள் அண்ணன் ஜி சேகர் எடுத்தது. அதில் ஏழை விடுவாங்க. ஐயா, நம்ம ஐயா பயில்வான் ரங்கநாதன் தலைமையில் எங்கள் அண்ணன் பண்ணுவார், 10 பைத்தியத்தை குட்டி வந்துடுவாப்புல. காட்சி இருக்குது, போட்டு பாருங்க. நான் ஒன்று ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இலவசங்கிற தலைப்பில் போடும்போது இதை போட போகிறேன். எல்லாம் வந்து சொல்லுவேன். நான் 1000ன்னு சொல்லுவேன். 1000ன்னு சொல்லுவியா? 1000ன்னு சொல்லுவேன். 2000ன்னு சொல்லணும். நீ 500னா 1000ன்னு சொல்லணும். 1000னா 2000ன்னு சொல்லணும். 2000னா 3000ன்னு சொல்லணும். 3000னா 4000ன்னு சொல்லணும். பயிற்சி கொடுத்து குட்டி விடுறா. பூரா பைத்தியம். புரியுதா? பூரா பைத்தியம். இப்போ தெரியுதுல எந்த பைத்தியம்னு. இப்படி வரிசையாக நின்றுக்கிட்டு ஏலதாரர் மதிப்பு 500, 1000, ஒருத்தன் 2000, ஒருத்தன் 3000, ஒருத்தன் 4000, கடைசி அவர் பிம்பிளிக்கு பிடாப்பின்றாப்புல. இந்த பைத்தியங்க தாண்டா அவங்க. ஏய் நல்லா இருப்படா, அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்த மகனுக்கு ஒரு ஓட்ட போடுறா. ஏய் நல்லா இருப்படா. இல்லை நான் கடைசி வரைக்கும் கையேந்தி பிச்சைக்காரனு வந்து செத்து போகிறேன்னா என்னை விட்டு நான் மறுபடி போய் ஏதோ ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பார்த்து அது பொழைச்சிக்கிறேன். என்னை விட்டு. இல்லை நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழணும்னா இந்த மகனை பிடிச்சிக்க, ஒரே ஒரு ஓட்டை போட்டு நாட்டை என்ற கொடு. உன் பிரச்சனையை தூக்கி சுடுகாட்டில் போடு. காப்பாற்றுறேன், தயவு செய்து காப்பாற்றுறேன்.
நீ என்ன ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும், அவ்வளோதானே. நான் உன்னோட நின்று போராடினவன் மரப்பனவன் தம்பி அண்ணே டேய் அதான் உன்னோட நின்று போராடினடா. உலகம் பூரா இருக்க என் மக்களுக்கான பிரச்சனை என் மனசுக்குள்ள இருக்கும்போது இதை மறப்பனா என்ன? இதை மறப்பனா? டேய், மக்களின் பிரச்சனையே ஒரு தலைவன் என்பவன் குறிக்கோளோடு பேசணும், குறிப்புகளோடு பேசக்கூடாது. தாளில் இருந்து பேசக்கூடாது, தன் தலையிலிருந்து பேசணும். நீ இப்போ இரு, நாளைக்கு வரைக்கும் இங்கே இரு, தலையிலிருந்து பேசிக்கிட்டே இருப்பேன். உன் காயத்தை என் இதயத்திலிருந்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவன் யாரையாவது பார்க்காம படிக்காமல் பேச சொல்கிறான். கழக ஆட்சியிலே நம்ம மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இப்போ 2000 கொடுக்குறோம். எங்கள் ஐயா நாம் வங்கி கணக்கில் 10,000 போடுறோம். இவர் நாம் 2,800 கொடுக்குறோம். நம்மால் மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேச தெரியாமல் தாளில் இருந்து படிக்கிறவனை தலைவனை நம்பிட்டு திரியிறியடா. டே, உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனை இந்த நாட்டை ஒப்படைக்குன்னு துடிக்கிறியே, உன்னை என்ன செய்யலாம்? ஒன்று என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்தில் வச்சு வச்சு கொன்று நிம்மதியாக என்னை சாக விட்டுரு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியாக முடிவடி. கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திக்கிட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனால் டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாயை விட்டு காட்டுறான். இந்த பாரு என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க, புண்ணாக இருக்குது. இப்படியே பேச்சுருந்தா புட்டுக்கிட்டு வந்துட போகுது. பைத்தியக்காரா இங்கே பாருடா, 4 மதில் அந்த சுவரை அது என்னடா அது சின்ன இதுதான்டா, இவ்வளோ போட்டு அடிச்சு புண்ணாக இருக்குது. 2 மாதத்துக்கு பேசாமல் இருக்கணும். அதை தவிர வேறு ஏதாவது மருந்து இருக்காக்கி கொடு. எனக்கு நான் ஒரு மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? ஏன்னா அடிமை உரிமைக்கு பேசுவது, விடுதலை பெற்றவன் பேசுறது. நான் அடிமை உரிமைக்கு பேச முடியாது, முழங்கணும். தமிழ் பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. தமிழ்நாட்டை புரியுதா? ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். அதனால தான் மூச்சு மொழிங்கிறேன். அதனால் அந்த மொழியை செத்து போச்சு. இங்கே பாரா, சுப்ரீம் மொபைல்ஸ் எப்படி எழுதியிருக்குன்னு பாரா. தமிழ் எழுத்துறா, உச்சரிப்பாங்கலம்டா. இதாண்டா தமிழ்லாம். சைத்துக்கிட்டு வாழ்ந்துட்டியடா. உன் தாய் சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமாக அலைகிறாளடா. கண்ணு முன்னாடி உன் தாய்மொழி சிதைஞ்சு அழிஞ்சு போச்சடா. உன் முகம் சிதைஞ்சிருச்சாடா. எப்படா உன்னால் தூங்க முடியுது? எப்படி? இது அமெரிக்காவில் இல்லைடா, ஆந்திராவில் கர்நாடகாவில் இல்லைடா, இங்கிலாந்தில் இல்லைடா. உன் சொந்த நிலத்தில், உன் தாய் நிலத்தில் தாய்மொழியை விட்டுட்டியடா. நீ யார்? அங்கே பாரு வெரைட்டி ஹால். அப்படியே தமிழில் வெரைட்டி ஹால் தமிழ் எழுத்துறா, உச்சரிப்பாங்கலம்டா. அது போனால் போதுன்னு சின்னதாக இருக்குடா, பெருசாக ஆங்கிலத்தில் இருக்குடா. இங்கிலாந்து நாட்டில் நீ வாழ்றாய்டா, உனக்கு தெரியணும்னு கொஞ்சம் தமிழ் எழுதியிருக்கடா. ஏன் நம்ம எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து கூடி தீ குளிச்சு சாகக்கூடாது? ஏன் சாகக்கூடாது? எதுக்கு வாழணும்? மொழியை வரலாறை பாதுகாக்காத இனம் வாழாதடா பைத்தியக்காரா, வாழாது. மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதாண்டா வரலாறு. இறைமகன் இயேசு பேசிய மொழியே இல்லடா, செத்துருச்சுற. மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ். கிரேக்கம் அழிஞ்சிருச்சு. தமிழ் விரைவில் அழிகிற மொழியில் இருக்குடா. உன் ஆதி மொழியடா தமிழ். இயற்கையில் தோன்றிய மொழியடா. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி என்கிறான் நாம் மாமேதை மார்க்ஸ். காடுகளில் நீ வாழும்போது இந்த குன்றில் தாண்டா நீ வாழ்ந்த. அங்கே வாழும்போது நீ குன்றவன் என்று அழைக்கப்பட்டாயிடா. உச்சரிப்பு குறைந்து குன்றி குறவனானாயிடா. இப்ப யாரா நீ? நானும் நீனும் குறப்பைய மக்கடா. அதுல இருந்தாண்டா இவ்வளவு வாரிசு, இவ்வளவா உலகம் முழுக்க பரவணும். குன்றில் பைத்தியக்காரா, முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், என்றிசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்.
வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர். எங்க சொல்றான்? வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர். முதல்ல காதலை உணர்ந்தவர். தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர். காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர். வயல பறவை கண்டுபிடிச்சாங்கடா. கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர். என் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள்னு முடிக்கிறான். நம்ம தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தினர். இழந்துட்டியடா, சொந்த மொழியை இழந்துட்டியடா. தாய்மொழியை மறந்த இனம், இழந்த இனம் வாழ்ந்ததாக எங்கடா செய்தி இருக்கு? எங்கடா இருக்கு? வைத்தியக்கார உன் மகன்கிட்ட கூடா 6 மாசத்துல ஒரு வணிக நிறுவனத்தில் என் தாய்மொழியில பேரில் என்ன பேர்ல நானே பணத்தை போட்டு எழுதிடுவேன். அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணதை கொடுத்து மாசம் மாசம் கட்டிடுவேன். முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? உரிமத்தை ரத்து செஞ்சு பூட்டிட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? என்ன எங்களை பார்த்தா பைத்தியக்கார பையன் நினச்சிக்கிறியா? தமிழ் மீட்சி உற வேண்டும். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழர் ஆட்சி வர வேண்டும். எந்த தமிழன்? எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் உயிராக நிற்பானோ அந்த தமிழனின் ஆட்சி வர வேண்டும். இந்த கூட்டத்தில் எவனாவது ஒருவன் உன் மொழி என்றோ, உன் இனம் என்றோ, உன் நிலம் என்றோ, உன் வளம் என்றோ, என் மக்கள் என்றோ, அவர்களின் நலம் என்றோ எவனாவது ஒருவன் உச்சரித்துவிட்டால் எனக்கு போடாதரா ஓட்ட, எனக்கு போடாதரா அவனா உச்சரிக்கிறான பாடுறா. என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் கடல், என் காற்று எவனா சொல்றானடா? சொல்றானா? பிறகு பைத்தியக்கார. இவர் மலையோட வச்சுக்கிறாரு, காட்டோட வச்சுக்காரு, மாட்டோட வச்சு, அதெல்லாம் இல்லாம நீ வாழ முடியாதரா பைத்தியக்காரா. பைத்தியக்காரா. நிலம், நீர், தீ, விசும்பு, காற்று, விசும்பு, வழி, காற்று, விசும்பு, ஆகாயம், இது 5ம் கலந்த மயக்கம்தான் உலகம்னு உன் மூத்தவன் தொல்காப்பியன் சொல்றானடா. நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம், இதுதான்டா உலகம். இதை பஞ்சபூதம்ங்கிறான்டா. நாம் 50 மாற்றம்ங்கிறோம்டா. அது இல்லாமல் நீ இல்லைன்னா இல்லை, உலகத்திலேயே உயிரும் இல்லைடா பைத்தியக்காரா. செத்து போயிடுவாடா, நீ செத்து போயிடுவ. மரலைன்னா எப்படி வாழும்? நீ இல்லாமல் மரம் வாழும்டா. மரம் இல்லாமல் நீ வாழ முடியாது பைத்தியக்காரா. எந்த உயிரும் வாழ முடியாது. ஏன்? ஏன்? நாம் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சு காற்றை வெளியிடுவோம். மரமும் செடியும் கொடியும் நச்சு காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். நீ ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவேன். எல்லா உயிரும் அப்படிதான், மரம் செடி கொடிகளை தவிர. அதில் நீ வாழ முடியாது தம்பி. உன் உயிர் காற்று, உன் மூச்சு உன்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை, மரத்திடத்தில் இருக்கடா பைத்தியக்காரா. மரத்திடத்தில் இருக்கு. மரம் மரம் இல்லடா, நம்ம உயிரடா, உயிரடா, கிறுக்கா கிறுக்கா. அதனாலதான் அவன் மகன் மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதாரம்னு பல கோடி பணத்திட்டம், 10 ஆண்டு பசங்க திட்டம்னு கத்திக்கிட்டு வாரேன். நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா எவனுக்கோ ஓட்ட போட்டு என்னை ரோட்டில் போடு. இதே மாதிரி உயிரில் தெம்பு இருக்கிறத கத்திட்டு செத்து போகிறேன். போ, எப்படியோ போய் தொலை. எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும், உன் மகன் சேர்க்குறேன். எல்லாரையும், உனக்கு இல்லை எல்லாரையும் என்றேன், கணக்கெடுக்கிறேன். நீ என்னவாக இரு, உன் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறேன். நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், எண்ணி தான் கொடுப்பேன். அள்ளி கொடுக்க மாட்டேன், அளந்து தான் கொடுப்பேன். அவரவனுக்கு உள்ளது. 10 பேர் இருக்க வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்ப மாட்டேன். 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 சாப்பாடு அனுப்ப மாட்டேன். அவனுக்கு 100, இவனுக்கு 10, இவனுக்கு 5, அவனுக்கு 2, அவனுக்கு என்ன இருக்கும் அவனுக்கு. உனக்கு ஏற்ற கல்வி, உனக்கு ஏற்ற வேலை எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். சாதி பற்றி மதம் பற்றி சிந்திக்க ஒரு நொடி நேரம் உனக்கு தரமாட்டேன். படிக்கணும், விளையாடணும், உடலை உறுதி செய்யணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உணவு தருவேன், பால் முட்டை எல்லாம் தருவேன். சாப்பிடணும், உடலை உறுதி செய்யணும், உழைக்கணும். எங்கே நிலம் இருக்கு போ, எங்கே வளம் இருக்கு போ. உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ குன்னூர்லேருந்து உதகைக்கே போக வேண்டிய தேவையில்லை, இங்கே தரேன். உதகையிலேருந்து குன்னூருக்கு வர வேண்டியதில்லை, அங்கே வேலை தரேன். நீலகிரியிலேருந்து வேற எங்கேயும் போகாத உன் நிலத்திலே தரேன்னா தருவேன். வெற்றி பேச்சு வீம்பேச்சு பேசுகிறவன் மகன் இல்லை. நான் சத்தியத்தின் மகன்.
சத்தியமாகவே வாழ்ந்து செத்த மகத்தான மகன் பிரபாகரனின் மகன் நான். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, நீ சொன்னா செய்வேன், சொன்னாச்சு. இதை விடலாம் உனக்கு உறுதி தர முடியாது. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எனக்கு என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது உறுதி சொல்கிறேன், நான் செய்வேன், சொன்னா செய்வேன். நான் ஓட நடக்க தெம்பு இருக்குல்லடா, இப்போ கொடுத்துரு. அப்புறம் சக்கரை வண்டியில் வர்ற காலத்தில் எனக்கு கொடுக்காத. அதுக்கு இல்லைன்னா என்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டு சோத்தில் வச்சு கொண்டு ஒழுங்காக சிந்திச்சு வேலை செய். சும்மா 1000 500 மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா. தமிழன் யார் தெரியுமாடா? யார்? உழைச்சி வாங்கின நிலத்தடமான வைப்பாயிடா, பாடுபட்டு கட்டின வீட்டை வைப்பாயிடா, ஆட்டை வைப்பாயிடா, மாட்டை வைப்பாயிடா, தென்னை வைப்பாயிடா, எல்லாத்தையும் அடமான வைப்பாயிடா, நேசித்து கட்டி வந்த பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பாயிடா. ஆனால் ஒரு மானத்தமிழன் தன் தன்மானத்தை அடமான வைக்க மாட்டான்டா. உன் தன்மானத்தை விற்கிறியடா. இந்த நாடு கொடுத்துருக்க உனக்கு கடைசி உரிமைடா, வலிமை மிக்க கருவிடா வாக்கு. ஆனால் அம்பேத்கரை படிக்கிறியா? உனக்கு வெறும் பேர் தானாடா, சில தானா? படிக்க மாட்டியா? வர கேட்க மாட்டியா என்ன சொல்றாருன்னு? மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க என்னடா சொல்றாரு? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவிங்கிறார். யாரு இந்த பாவி? பாவிக்கு தானடா நீ பதவியை கொடுத்துக்கிட்டே இருக்க. அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறப்ப. நீங்களாம் தேச துரோகிகளா இல்லையா? ஆமாவா இல்லையா? நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அவன் இந்த நோட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதானடா 60 வருஷமா நடக்குது. இதானே உன் மேல அக்கறை இருக்கிறவன் ஏன்டா எதையும் கொடுத்து ஏமாத்த நினைக்கணும்? ஏன் அவன் ஏமாத்த நினைக்கிறான்? உன் பிள்ளை இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் கையேந்தினா பிச்சைன்னு சிரிக்கிறேன் இல்லை, சீமா கையேந்திரேன் பிச்சைக்கார பையன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா அது எப்படா பிச்சை இல்லாமல் இலவசமாயிருது? எப்படி கொடுக்கும்போது வாங்குடா, காசை வாங்குடா, அன்னை வச்சுக்கிறீங்கன்னே வாங்குறேன், எதுக்குன்னு எனக்கு காசு கொடுக்குறீங்க? ஓட்டுக்கானே. சரிண்ணே, நீங்கள் எங்களுக்கு சேவை செய்யத்தான் தேர்தலில் நிற்கிறீங்களாண்ணே? ஆமாம் தம்பிச்சி, ஆமாம் தம்பி. அப்படியாண்ணே, எங்களுக்கு சேவை செய்ய எனக்கு காசு கொடுக்குறீங்க? எங்களுக்கு சேவை செய்ய வர நீங்கள் காசு எதுக்குன்னு கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் காசு கொடுக்குற இடத்துல சேவை செத்து உங்கள் லாப தேவை வந்துடுதானே. 30 கோடி முதலீடு செய்ய அப்படின்னா சும்மா எங்கள் 30 கோடி செலவு பண்ணி எங்களுக்கு சேவை செய்ய வருவீங்களா, இல்லை 300 கோடி சம்பாதிக்க வருவீங்களாண்ணே? இதை கேட்டினாடா எனக்கு இருக்கிற கோபம் உனக்கு வந்துருச்சு. நீ விழிப்புணர்வு பெற்றுட்டாய், புரட்சிகர சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சுடா, மாற்றத்திற்கான எண்ணம் பிறந்துருச்சு. இலவசம் கொடுக்குறிய, இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறிய? எங்களுக்கு கொடுக்கும்போது காசு இல்லாமல் கொடுக்குறிய. நீங்கள் இந்த கடையில் வாங்கும்போது காசு இல்லாமல் வாங்கினீங்களான்னு கேளு. காசு கொடுத்தானே வாங்கினீங்க, அந்த காசை எங்கிருந்து எடுத்த, எப்படி கொடுத்தான்னு கேளு, பதில் இருக்காது. இதை கேட்க தொடங்கிட்டினா நீ வென்றுட்டாடா, நீ வென்றுட்ட. உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன், நீ வென்றுவ. அதனால் இங்கே நடக்கிற நீலகிரி மாவட்டத்தில் நடக்கிற இந்த 3 சட்டமன்ற தொகுதி என் பிள்ளைகள் அவர்களை தாண்டி வேற ஏதாவது கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருந்தா சொல்லு, நிறுத்தியிருந்தா சொல்லு. இங்கே குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இளநிலை கணினி பயன்பாடு கற்ற என் அன்பு தங்கை தீனு அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்து. நீ எந்த கோரிக்கையெல்லாம் என்னிடத்தில் வைக்கிறியோ அதை என் தங்கை நிறைவேற்றி தருவாள். இது உறுதி உறுதி உறுதி. நான் தேவையில்லை, என் பிள்ளையே நிறைவேற்றிடுவான். தீனுக்கு வாக்கு செலுத்தி நீ விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய். அடுத்ததாக முனைவர் ரகுபதி பீமன் என் அன்பு தம்பி உதகை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி, அவருக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். என் பிள்ளைகளை வெற்றி பெற செய். நான் வர வேண்டிய தேவையில்லை, எல்லா பிரச்சனைக்கும் அவர்களே தீர்வு காண்பார்கள். அவ்வளவு அறிவும் ஆற்றலும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் நிறுத்தியிருக்கு. எதுக்கு தேர்தலுக்கு வந்தோம், எதுக்கு கட்சிக்கு வந்தோம், எதுவுமே தெரியாமல் தற்கொலையோ விசில் அடிக்கிற வயல்களோ இல்லை. உலகத்தை விவரு இனத்திற்கு எதிராக நிற்கிற துரோகிகளையும் எதிரிகளையும் துரத்தி அடிக்கிற வீரங்க என் பிள்ளைங்க. ரகுபதி பீமன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே. அடுத்ததாக கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவன் இளங்கலை கணினி தொழில்நுட்பம் படித்த என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி மக்களே உறுதியாக நம்புங்கள், சத்தியமாக நம்புங்கள். உங்களின் வெற்றி கண்ணாடியில் போய் பாருங்கள், எங்கள் மூஞ்சியும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளை. எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி. நாம் தமிழருங்கிறது கட்சி இல்லை, நம்ம இனத்தின் அடையாளம். அதனால்
உன் இனத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற உரிமையிலிருந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் வெற்றி. திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் போற்றத்தக்க சாதனை. அதனால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்களிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.